ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ நம்ம சரிடி கேஸை பார்க்க போகிற சரிடி கேஸையில் வந்துட்டு அதாவது வீட்டை ஜப்தி பண்ண போகிறதா நோட்டீஸ் வந்ததை பார்த்த உடனே அண்ணாமலையாவில் ஒன்றுமே தாங்க முடியல. உடனே விஜயாவை திட்டி விட்டுட்டு கிளம்ப விஜயா ஒரு பக்கம் அசந்து போய் நின்று அப்படியே அழுகுறாங்க. இப்போ அழுது என்ன பிரயோஜனம்? நீ ஒன்று பெத்திய தண்டம்னு ஒன்று, அந்த தண்டத்தை பெக்காமல் இருந்திருந்தாலாவது நல்லா இருந்திருக்கும். அதை ஒன்று பெற்று வச்சுட்டு நீ படுற அலும்பு இருக்கே, ஐயோயோ அப்படி அவ்வளோதான் உலகத்தில் பெருசு, அவ்வளோதான் அவ்வளோ படிச்சிருக்கான். ஆனால் என்னம்மா பண்ணுறது, மணிக்கு ஒரு முறை மங்குனி அமைச்சர்னு நிரூபிக்கிறான். அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்க. இதெல்லாம் விட முக்கியமான விஷயம் என்னன்னா, ரோகிணி கூட சேர்ந்துட்டான். இவன் போய் அங்கே சேர்றதுக்காடா இவ்வளோத்தையும் நாங்கள் இழக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. இதுக்கு செவினின்னு டைவர்ஸ்னு ஒன்று அப்ளை பண்ணாமல் இருந்திருந்தாலாவது அதுங்க நிம்மதியாக இருந்திருக்கும், இவங்க வீடாவது பத்திரமா இருந்திருக்கும். அதை விட்டுட்டு இதை பண்ணி மொத்தமாக முடிச்சு விட்டீங்க போங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்ன புலமே என்ன ஆக போகுது? நம்ம முத்து இருக்காரு, அவர் போய் ஃபைனான்சரை பார்க்கலான்னு பார்த்தா இங்கே வர சொல்லு அங்கே வர சொல்லுன்னு சொல்லிட்டு அலையலன்னு அலைய வைக்கிறான். டே, நீதிக்கு நேர்மைக்கு பேர் போன வேண்டாம், நான் என்ன போய் இவ்வளோ அலைய வைக்கிறியடா அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. என்ன பண்ணுறதுங்க, விதி வலியது, யாரை விட்டது? அதனால காலக்கொடுமை கதிரவான்னு சொல்லிட்டு இவர் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்க. அதுக்கப்புறம் பார்த்தா வக்கீலம்மாவை போய் பார்க்குறாங்க. வேறு வழியே இல்லை, ஃபைனான்சரை பற்றி விட்டு பேசி தான் ஆகணும், நான் உங்களுக்காக பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. ஆக மொத்தத்தில் வீட்டை காலி பண்ணுங்க, இல்லாட்டினா வந்து ஜப்தி பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உஷாராயிட்டாங்க. என் வீட்டை விட்டு என்ன போக வச்சுட்டீங்களே சொல்லிட்டு அண்ணாமலை ஒரு பக்கம் சென்டிமெண்ட்டாக ஃபீல் பண்ணாலும் நெஞ்சு பிடிச்சிக்கிட்டு உட்காந்துருவாரு போல. இவ்வளோத்துக்கு காரணம் நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவை செலுப்புன்னு இன்னொருத்தராக இருந்தால் டைவர்ஸ் பண்ணிட்டே போயிடுவாங்க. ஆனால் நம்ம அண்ணாமலை என்ன பண்ணுறது, நீதிக்கு நேர்மைக்கு பேர் போனவர், அதனால் அமைதியாக போயிட்டு இருக்கு. இவ்வளோ அமளி தும்ளிக்கு காரணம் நம்ம மனோஜ். என்ன ஒரு ஆனந்தம் இந்த கரடி முஞ்ச